குட் ஆல்சோ ஒர்க் அஸ் எ ஃபினிஷர் அப்படின்றப்போ நம்பர் 8 ஸ்லாட் தான் இங்க சிஎஸ்கேக்கு தேவை. ஸோ அந்த நம்பர் 8 ஸ்லாட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 2 பேரை வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அதுல ஒருத்தர் சொல்றப்ப கண்டிப்பா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆல்ரெடி சிஎஸ்கே இருந்த ஒரு பிளேயர் தான், முன்னாடி அவர் தான் எடுத்தாங்க. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல எந்த டீமும் எடுக்காம அன்சோல்டா தான் போனாரு. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நன் அதர் தென் ஜேசன் ஹோல்டர். அவரை மாதிரி ஒரு பிளேயர், நல்ல பிளேயருங்க, சூப்பரான பிளேயர். இஸ் கமிங் பேக் டு ஹிஸ் ஃபார்ம். நல்ல ஒரு ஃபிட்னஸ் ப்ராப்ளமா நல்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டா இருந்ததுனால ஒரு 1 இயர் இந்த டீம்ஸுமே எடுக்கல. ஆர்ஆருக்கும் சரியா போடலன்னு நீங்க சொல்லுவீங்க. பட் ஸ்டில் ரீசெண்டா எடுத்து பாருங்க, செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சிஎஸ்கேக்கு தேவையான ஒரு பவுலர் அவர் தான். பவர் பிளேல 1 or 2 ஓவர்ஸ் போடுவாரு, டெத் ஓவர்ஸ் 2 ஓவர்ஸ் சூப்பரா போடுவாரு. பேட்டிங்லயுமே தோனிக்கு அப்புறம் ஒரு 2 6 நம்பி அடிக்கணும்னா வந்து ஹோல்டரால அது முடியும். ஸோ வந்து ஹோல்டர் ஓன் பி அ பேட் சாய்ஸ். செகண்ட் ஆப்ஷன் வந்து பென் வார்ஷியஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், 100 வீடியோ பத்தி சொல்றப்போ பென் வார்ஷியஸ் பத்தி நான் சொல்லணுங்க, அது வேற வீடியோல பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இந்த வீடியோ தான். சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு நான் பார்த்திருக்கேன். ஒரு பவர் பிளேல 2 ஓவர் சூப்பரா போடுவாரு. அப்புறம் வந்து பவர் சர்ஜ் ஒன்று வரும், லைக் வந்து பவர் பிளே ஃப்ளோட்டிங் பேட்டிங் பவர் பிளே மாதிரி, அதுல 1 ஓவர் போடுவாரு. டெத்துல வந்து 1 ஓவர் போடுவாரு. செம்மையா போடுவாரு. அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் போட்டு இப்போ ரீசெண்டா ஆஸ்திரேலியால எல்லா ஸ்குவாட்லயுமே ஓடிஏ T20 ஸ்குவாட் எல்லா ஸ்குவாட்லயும் அவங்க எடுக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த மாதிரி ஒரு பவுலர் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு தேவை. பவர் பிளேலையும் போடுறதுக்கு, டெத்லயும் போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டிங்குமே வந்து இஸ் வெரி குட் வித் த பேட். சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான கேமியோஸ் எல்லாம் ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா வைட்டாலிட்டி பேஸ்ல ஓஸ்டர்ஷயருக்கு வந்து அவர் நம்பர் 5 எல்லாம் வந்து ஆடினாரு. சரிங்களா, அந்த அளவுக்கு வந்து ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர் தான் வந்து வார்ஷியஸ். ட்ரஸ்டபிளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரஸ்டபிள் கிடையாது. பட் இஸ் எ ரிஸ்க், அவ்வளவுதான். ஜேமி வாட்டன் எப்படி ரிஸ்க் பண்ணி எடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் பண்ணி வார்ஷியஸை ஒரு செகண்ட் ஆப்ஷனா எடுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் வந்து சிஎஸ்கே போகலாம். மூணாவதா வந்து ஒரு விக்கெட் கீப்பர், ஃபாரின் விக்கெட் கீப்பர் பேட்டர் வந்து சிஎஸ்கே இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். லைக் பென் டக்கெட் ஆர் மேபி லைக் ஜேமி ஸ்மித். ஒரு டெவான் கான்வேக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி சைன் பண்ணலாம். இவங்க 3 பேருக்குமே ஹெவியா போனாங்களே ஒரு 25-30 கோடி கிட்ட சைன் பண்ணிடலாம்.